9வது சங்கீதம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். அப்போ கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யுமா? காதேஸ் வனாந்திரத்தை என்ன செய்யுமா? அதிர பண்ணுமா. அப்போ அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில காணாந்திரமான அனுபவங்கள் என்ன செய்யும்? மாறும். வனாந்திரமான சூழ்நிலைகள் என்ன செய்யும்? மாறும். நம்ம ஒருவேளை வனாந்திரம்னா என்னது? தண்ணி இருக்காது. அந்த வனாந்திரத்துல என்ன இருக்காது? தண்ணி இருக்காது. அப்போ வறண்டு போய் இருக்கிற சூழ்நிலை. அப்ப நம்ம கனி கொடுக்க முடியாத சூழ்நிலை. இந்த நாட்கள்ல அந்த அனுபவம் மாறணும்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கணும். அந்த யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசித்தோம்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அப்போ என் ஆடுகள்னு யார சொல்றாருன்னு பார்த்தோம்னா, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற. அப்போ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அடுத்தது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தா மட்டும்தான் அவர் நம்மளை என்ன செஞ்சிருப்பாரு? அறிந்திருப்பார். நீ எந்த வழியில போற, நீ எப்படி போற, நீ எங்க போற அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாரு? அறிந்திருப்பார். நீ இந்த நேரம் என்ன சூழ்நிலையில இருக்க எல்லாமே யார் அறிந்திருப்பா? கர்த்தர் அறிந்திருப்பார். அப்ப நம்ம அதற்கு என்ன செய்யணுமா? அவருடைய சத்தத்திற்கு கேட்கணுமா, சத்தத்திற்கு செவி கொடுக்கணுமா. ரெண்டாவது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்ப நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் அறிந்திருக்கிறார். மூணாவது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்ப அவருடைய சத்தத்துக்கு நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன செய்வோமா? ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பின் சென்றுருவோமா. அப்ப இவைகளை செய்கிறவர்களை பார்த்துதான் அவர் என்ன சொல்றாரு? என் ஆடுகள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த நாட்கள்ல அவருடைய ஆடுகளா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கோம். பவுலை பத்தி சொல்லப்பட்டிருக்கோம். 9வது அதிகாரத்துல அந்த 3வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சவுலை பத்தி சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ இந்த 4வது வசனத்துல அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு சத்தத்தை அவன் கேட்டா மட்டும்தான் அவன் என்ன செய்ய முடியும்? ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும், ரிப்ளை பண்ண முடியும், அப்படிதானே? அப்போ அவன் கர்த்தருடைய சத்தத்தை அவன் என்ன செஞ்சான்? தெளிவா கேட்டான். அவன் 8வது அதிகாரத்துல 3வது வசனத்தை பார்த்தோம்னா, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அவன் யாரு? சபையை பாழாக்கி கொண்டிருந்தவன் தான். தேவ ஜனங்களை துன்புறுத்த சவுல் தான். தேவனுக்கு பிரிய இல்லாத காரியத்தை செஞ்ச சவுல் தான். அவன் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தெரிந்தெடுத்தார். அவனுக்கு தேவ சத்தம் என்ன செஞ்சிச்சு? கேட்டுச்சு. கேட்டது மட்டும் இல்ல, அவன் இருதயத்தை என்ன செய்யல? கடினப்படுத்தல. அவன் உடனே கேட்கிறான் ஆண்டவர். அதற்கு ஆண்டவரே, நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்? உடனே ஆண்டவர் என்ன செய்யறார்? மறுபடியும் அவரை என்ன செஞ்ச ரிப்ளை பண்றாரு. அந்த 9வது அதிகாரத்துல 5வது வசனத்துல 6வது வசனத்துல பார்த்தோம்னா, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்போ அந்த ஆடுகள் என்ன செய்யறது? என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னது மாதிரி உடனே செவி கொடுக்கிறான். எப்படின்னா, அந்த 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரை காணாமல் பிரமித்திருந்தார்கள். ஆமா, கூட வந்தவங்க யாருமே என்ன செய்யல, அவரை பார்க்கல. நானா சவுல் என்ன செய்யறான்? அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். அவனால ரிப்ளை பண்ண முடியுது. அப்ப அந்த இடத்துல அந்த 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், தமஸ்குவில் அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தார். அவருக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போ அந்த இடத்துல அவன் உடனே எழும்பி அந்த இடத்துக்கு என்ன செய்யறான்? போறான். ஆனா அந்த ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர். ஆனா நம்மளை பார்க்கிற வண்ணமாய் அவர் என்ன செய்கிறது இல்ல? பார்க்கிறது இல்ல. ஒரு ஊழியக்காரன் நம்மளை பார்க்கிற வண்ணமாய் கர்த்தர் என்ன செய்யறது இல்ல? பார்க்கிறது இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த 9:15 சொல்லப்பட்டிருக்கோம். அதற்கு அந்த 13வது வசனத்துல, அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று
அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டதை வச்சு அந்த அவன் சொல்றான், இவன் வந்து அநேகரை துன்புறுத்துகிற மனுஷன் அப்படின்னு யார்கிட்டயே சொல்றான்? ஆண்டவர்கிட்டயே சொல்றான். இவன் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் அந்த 15வது வசனத்துல உடனே சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமா நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்கள்ல மாறணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அவருடைய சத்தம் இது என்று நம்ம நன்றாக என்ன செஞ்சிருக்கணும்? அறிந்திருக்கணும். இது அவருடைய சத்தம் தான். கண்டிப்பா என்ன எச்சரித்து உணர்த்துறாரா? என் வாழ்க்கையில இது செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சு உணர்த்துறாரா? அது யாரு? கர்த்தர் தான் கண்டிச்சு உணர்த்துவாரு. கர்த்தரால மட்டும்தான் நம்மளை என்ன செய்ய முடியும்? செவ்வையான பாதையில நம்மளை என்ன செய்ய முடியும்? நடத்தி செல்ல முடியும். இந்த வனாந்தரமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறுவதற்கு அவருடைய சத்தத்தை கண்டிப்பா என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். அதே போல அந்த சவுல் வந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உடனே கீழ்ப்படிஞ்சு அவன் என்ன செய்யறான்? அந்த பட்டணத்துக்குள்ள போறான். அந்த பட்டணத்துக்குள்ள போன அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை என்ன செய்யறான்? காணப்படுகிறது. அந்த 9:20 சொல்லப்பட்டிருக்கு, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். அவன் தேவன் நன்றாய் அவனை அறிந்திருந்தார். அப்படித்தானே? ஒரு ஊழியக்காரன் அவனை எப்படி அறிந்திருந்தான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தர் அவனை எப்படி அறிந்திருந்தார்? இதை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் அறிந்திருந்தார். உலக மனுஷன் நம்மள பக்கத்துல இருக்கிறவங்க அநேகர் நம்மளை என்ன செய்யலாம்? இந்த மனுஷன் இப்படிப்பட்டவன் சொல்லி அறிந்திருக்கலாம். ஆனா நம்மளை தேவன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறவங்க அவங்க அல்ல. நம்மளை தேவன் என்ன செய்வாரு? வித்தியாசமாய் பார்க்கிறார். நம்மளுக்கு இந்த பாத்திரம் நமக்கு உதவுமா? ஆண்டவருக்காண்டி உழைக்குமா அப்படின்னு அநேகருடைய கண்கள் நினைக்கலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை மாறும்போது, அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கும் போது இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறதாய் காணப்படும். எல்லாருக்கும் அது என்ன செய்யும்? பிரயோஜனப்படும். அதனாலதான் அவன் சொல்றான், அந்த தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். அவன் என்ன செஞ்சான்? உடனே அவனுடைய வாழ்க்கையில உடனே மாற்றத்தை என்ன செஞ்சு காணப்பட முடிஞ்சிச்சு. அதுதான் அப்போஸ்தலர் 17:6 சொல்லப்பட்டிருக்கும், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா. இந்த பவுலை பார்த்துதான் சொல்லப்பட்டிருக்கும், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா. கர்த்தருடைய சத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள போச்சுன்னா அவன் உலகத்தை கலக்கிறவனாய் மாறுவான். இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கீழ்ப்படிவோமானால் நம்மளுடைய வாழ்க்கையில நிமித்தம் இந்த தேசம் என்ன செய்யும்? ஒரு கலக்கத்தை காண பண்ண முடியும். கண்டிப்பா இவனை பார்த்து, இந்த பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? இது என்னுடைய ஆடுன்னு சொல்லுவாரு. அந்த யோவான் புஸ்தகத்துல சொல்லப்பட்டது போல, என் ஆடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின் செல்லுகிறது என்று சொன்னது போல உடனே ஆண்டவருக்கு பின்னாக கீழ்ப்படிஞ்சு செஞ்சான். அவருடைய ஊழியத்தை அவன் என்ன செஞ்சான்? பவுல் செஞ்சான். அதனாலதான் அவன் என்ன சொல்றான்? அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காணப்பட முடிஞ்சு.